நண்பர்கள் நமக்கு என்ன பார்க்க போகிறோம்? 10th தமிழில் சிலப்பதிகாரம் இளங்கோடிய முக்கிய அடிகள் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள். தூசும் துகிரும் ஆரமும் அகிலும் மாசரு முத்தும் மணியும் பொன்னும் அருங்கல விற்கையோடு அளந்து கடை அறியா வளம் தலை மயங்கிய நனந்தலை மருகும் பால்வகை தெரிந்த பகுதி பண்டமுடு கூலம் குவித்த கூல வீதியும். பாருங்கள். சொல்லும் பொருளும். சுண்ணம் அப்படின்னா நறுமணப்பொடி, காருகர் அப்படின்னா நெய்பவர் சாளியர், தூசுப்பட்டு துகிர் பகவலம், பெருக்கை செல்வம் நொடைனா விலை, பாசவர் வெற்றிலை விற்பவர், ஓசுனர் எண்ணெய் விற்போர், கண்ணுள் வினங்கன ஓவியர், மண்ணீட்டாளன சிற்பி, கிளி அப்படின்னா துணி. முக்கிய நண்பர்களே, இது பொறுத்துகளை கொடுப்பாங்க, இல்லைனா ஆட் ஒன் அவுட்டு ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லி கேட்பாங்களா, அதில் கேட்பாங்க நண்பர்களையும். பாருங்கள். இலக்கண குறிப்பு. வண்ணமும் சுண்ணமும் எண்ணுமை பயில் தொழில் வினைத்தொகை. பகுப்பு வளர்ப்பு இலக்கணங்கள். மயங்கிய மயங்கு ப்ளஸ் இ ஆ. மயங்குனா பகுதி, ஈ அப்படின்னா இறந்த கால இடைநிலை, இன்னுனா புணர்ந்து கெட்டது, ஈ உடம்படுமை, ஆனா பெயரச்ச உகுதி. ஐம்பெருங்காப்பியங்கள் முறைவைப்பு. சிந்தாமணியாம் சிலப்பதிகாரம் படைத்தான், கந்தா மணிமே கலைப்புனைந்தான், நந்தா வளையா பதிதருவான், வாசவனு கீத்தான், திளையாத குண்டல கேசிக்கும். திருத்தணிக்கை உள்ள. இது யார் இந்த முறையை சொல்லிப்பாங்கன்னா திருத்தணிக்கை உள்ள. பார்த்துக்கோங்க நண்பர்களே. பாருங்க. பெருங்குணத்து காதல் நடந்த பெருவொளி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பாருங்கள். காவிரி பூம்பட்டினத்து கண்ணகியும் கோவலனும் திருவரங்கம் மற்றும் உறையூர் வழியாக கொடும்பலூர் என்னும் இடத்தை அடைந்தனர். தென்னவன் சிறுமலையின் வலப்பக்கம் வழியாக சென்றால் மதுரையை அடையலாம். இடப்பக்கமாக சென்றால் திருமால் குன்றம் அழகர் மலை வழியாக மதுரைக்கு செல்லலாம். இவ்விரண்டு இடைப்பட்ட வழியில் சோலைகள் மிகுந்த ஊர்களும் காடுகளும் உள்ளன. அவ்வழியாக சென்றால் 3 வழிகளும் சந்திக்கும் மதுரை பெருவழியை அடைந்து மதுரை செல்லலாம். கோவலனையும் கண்ணையும் யார் அழைச்சிட்டு போனாங்கன்னா கவுந்தி அடிகள் தான் அழைச்சிட்டு போயிருப்பாங்க. மதுரையில் கணவனை இழந்த கண்ணகி மதுரையிலிருந்து வைகை தென்கரை வழியாக நெடுவேல் குன்றம் நெடுவேல் குன்றம்னா சுருளிமலை சென்று வேங்கை காணும் என்னுமிடத்தை அடைந்தாள். பாருங்க. உரை பாட்டு மடை, உரை இடை இட்ட பாட்டுடை செய்யுள் அப்படின்னு சொன்னது எந்த நூல்னா சிலப்பதிகாரம். அதுக்கு பாருங்க. வாய்க்காலில் பாயும் நீரை வயலுக்கு திருப்பது மடை, உரை என்பது பேசும் மொழியின் ஓட்டம், இதனை செய்யுலகிய வயலில் பாய்ச்சுவது தான் உரைப்பாட்டு மடை. அதாவது பாருங்கள், இது உரைநடை பாங்கில் அமைந்த பாட்டு, அதுக்கு பேர் தான் உரைப்பாட்டு மடை அல்லது